நீங்க மேசராசியா? அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 5 வகையான குணாதிசயங்களும் நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்குங்க. சரிங்களா? அதுல முதலாவதாக நம்ம பார்க்க போறது தலைமை பண்பு. தலைமை பண்புனா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும்போது நம்ம முன்னாடி இருந்து செய்யணும் அப்படிங்கிற இந்த எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த மாதிரிதான் நீங்களும் செய்வீங்க. சரிங்களா? யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாரையும் நீங்க இயங்க மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2வதாக பார்க்க போறது முன்கோபம். முன்கோபங்கிறது உங்க கூடவே பிறந்த ஒரு பிறவி குணாதிசயம். சரிங்களா? கோபங்கிறது. ஏன்னா செவ்வாய் இல்ல உங்களுடைய ராசிநாதன். அதனால முன்கோபங்கிறது உங்க பிறவியிலே இருக்கும். சட்டுன்னு கோவப்படுவீங்க. கோவப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே எதுக்குடா கோவப்பட்டோம் அப்படின்னு சொல்லி வருத்தமா படுவீங்க. இது உங்களுடைய குணாதிசயம் தாங்க. 3வது சுதந்திர பறவை. சுதந்திர பறவைன்னா யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார இயங்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு சுதந்திரத்தை உருவாக்கிவீங்க. நீங்க செய்யறத சரியா செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. எல்லாருக்கிட்டையும் நல்லா அன்பா ஆசையா பழகணும். யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாரையும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மைக்குள்ள நீங்க வரமாட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சுயமரியாதையும் சுய கட்டுப்பாடும் அதே மாதிரி உங்களுடைய சுதந்திரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். 4வதாக நம்ம பார்க்க போறது நேரடி பேச்சு. மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு வச்சு பேசக்கூடிய அந்த குணாதிசயம் உங்களுக்கு இருக்காதுங்க. எதையும் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பேசக்கூடிய அந்த குணாதிசயத்துல நீங்க இருப்பீங்க. 5வது அடங்காத ஆற்றல். அடங்காத ஆற்றல்னா ஒரு விஷயத்த செஞ்சு தோல்வி அடைச்சிட்டா அதோட விட்டுற மாட்டீங்க. மறுபடியும் மீண்டும் அதை செஞ்சு அதை வெற்றி அடையாம திரும்ப வரமாட்டீங்கன்னு வச்சுங்களேன். அதனாலதான் அடங்காத ஆற்றல் என்று சொல்றது. சரிங்களா?